டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 11 ஆண்டுகளுக்கு முன்பு சரியாக இதே நாள் 27 ஜூலை 2015 நம்மை விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்தாங்க. ஒரு ஆண்டும் கூட கலாம் ஐயாவுடைய குடும்பத்தினர் இந்த இடத்துல குறிப்பா ஐயாவுடைய மெமோரியல்ல அவர்களுக்காக அந்த மரியாதை செய்து துவா செய்து வழிபடுகின்ற பழக்கம் இருக்கு. இன்று இந்த நன்னாளில் நாங்கள் இங்கே வந்து கலாம் ஐயாவுடைய மெமோரியல்ல துவாவிலே பங்கேற்று அதன் பிறகு கலாம் ஹவுஸ் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இக்னைட் 2026 என்கின்ற நிகழ்வுல 1000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டிஸ்பிளே அந்த நிகழ்விலும் பங்கேற்க இருக்கின்றோம். கலாம் ஐயாவை பொறுத்தவரை அறிவியலும் ஆன்மீகமும் கலந்திருக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு மாமனிதர். ஒரு குட்டி தீவு ராமேஸ்வரத்துல பிறந்து ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து பேப்பர் பாயாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து படிப்படியாக உயர்ந்து 6 பிரதம மந்திரிக்கு ஆலோசகராக இருந்து போக்ரான் சோதனைக்கு மிக முக்கிய காரணியாக இருந்து DRDOனுடைய செக்ரட்டரியாக அட்வைசர்ஸ் டு பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் செக்ரட்டரி, சயின்டிபிக் அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர், நிறைய பொறுப்புல நம்முடைய நாட்டினுடைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு பாடுபட்ட ஒரு மாமனிதர். அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டும். இன்று இந்த நிகழ்வுல கலாம் ஐயாவுடைய மெமோரியல்ல ராமேஸ்வரத்துல நம்முடைய வீத லீடர்ஸ் குடும்பத்தினோடு பங்கேற்றதா மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இருக்கு, இக்னைட் நிகழ்ச்சி, அதிலும் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறோம். ஆனா கலாம் ஐயாவை பொறுத்தவரை ஐயா அவர்கள் ஐபிஎஸ் அகாடமி அங்க வந்து பேச வந்திருக்கிறாங்க. லபாஸ்னால கம்பைன்டு IAS IPS அவர்கள்லாம் இருந்த அகாடமி லபாஸ்னால பேச வந்திருக்கிறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அகாடமி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அங்கே எல்லாம் ஒரு மாணவனாக கலாம் ஐயாவுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தக்கூடிய மாணவன் நான். இன்னைக்கு கலாம் ஐயாவுடைய வழியில செல்ல வேண்டும். வீத லீடர்ஸ் அதே போன்று நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றோம். அதனாலதான் ஒரு முறை இங்கே வரும் பொழுதும் கலாம் ஐயாவுடைய ஐடியல்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதை நாம் பின்பற்ற வேண்டும். அதற்காகத்தான் இங்கே வந்து எங்களை இன்னும் உரமேற்றிக் கொண்டு இன்னும் சிறப்பாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு முறையும் கலாம் ஐயாவுடைய இல்லமாக இருக்கட்டும், மெமோரியலாக இருக்கட்டும், இங்கே வருகின்ற பொழுதெல்லாம் எங்களுக்கு அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா கலாம் ஐயா வந்து பாலிடிக்ஸ்ல ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அது சம்பந்தமா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதனாலதான் நம்முடைய கோயம்புத்தூர்ல அக்டோபர் 15 கலாம் ஐயாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அதை நாங்க திறக்கிறோம், தமிழ்நாடு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நோக்கம் வந்து அடுத்த ஒரு ஆண்டுல 1,00,000 பேருக்கு மேல அந்த சென்டர்ல இருந்து ட்ரெயின் ஆகி வெளியே வரணும்னு விருப்பப்படுறோம். ஏன்னா கலாம் ஐயாவுடைய கனவு பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ் இருக்கணும், கேபபிள் லீடர்ஸ் அரசியலுக்கு வரணும்னு விருப்பப்பட்டாங்க. கலாம் ஐயாவை நிறைய பேர் பின்பற்றுறாங்க, அதுல நாங்களும் ஒருவர். ஸோ அந்த சென்டர் வந்து கலாம் ஐயாவுடைய ஐடியல்ஸை சார்ந்து இருக்கும். அக்டோபர் 15 திறப்பு விழாவன்று தமிழக மக்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகின்றோம். அதே நேரத்தில் அந்த சென்டர் என்ன செய்யும் அப்படிங்கிறது அன்னைக்கு விழாவரியா நாங்கள் பேசுறோம். தேங்க்யூ. மெமோரியல் இருக்கும், நாளைக்கு பேசுவோம்.